ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரத்துக்கான காய்கறிகள் வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாரத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்து சண்டே, மண்டே அந்த மாதிரியே நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து வாரத்தில் இடையிடையில போய் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது இல்லாமல் இடையில போனோம்னா நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு தான் நம்ம போவோம். அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு ரூ. 500 வந்து பில் ஆகிரும். அதனால வந்து ஹஸ்பண்டே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நேற்று வந்து பக்ரீத் இல்லையா, அதனால கடைகள் எல்லாம் லீவு. அதனால இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு புடலங்காய், அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து நாங்கள் சர்பத் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு இல்லைன்னா மார்னிங்கில் வந்து லெமன் சாதம் அந்த மாதிரி கூட கிளறிக்குவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து ரொம்பவே எலசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெரிய சைஸ் கத்திரிக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் கையை விடவுமே பெருசாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மாங்காய். மே மாதம் வந்து மாங்காய் சாப்பிடவே முடியல. இப்போ வந்து மாங்காய் சீசன் தானே, நிறைய இடங்கள்ல வந்து கிடைக்கிது. ஆனால் ஷேப் தான் நல்லா இல்லை. ஒரு மாங்காய் 3 மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு மாங்காய் வந்து அவசரப்பட்டு எனக்கு காத்தாலேருந்து கிரேவிங்ஸாக இருந்துச்சாம். அதனால் எடுத்து நசுக்கிட்டேன். இது வந்து உப்பு, மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் போட்டு நசுக்கினேன். பாட்டிலாம் இருக்கும்போது உப்பு, வரமிளகா வந்து இடித்து அந்த மாதிரி வந்து தருவாங்க. அது வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இந்த காலத்துலலாம். என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இவ்வளவும் வாங்குறதுக்கு வந்து ரூ. 200 ஆச்சாமா. கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருப்பாங்க போல். இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு சில டைமில் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டைமில் இவ்வளோ கொத்தமல்லி, கருவேப்பிலையும் வாங்குறதுக்கு ரூ. 20 அந்த மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணுறது? நம்மளோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் இல்லையா? நம்ம ஊர்லேயே இருந்தால் ஃப்ரீயாகவே வந்து பார்கெயின் பண்ணி கூட வாங்கிட்டு வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வாரத்துக்கான செலவுகள் வாங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.